ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஹல்லேலூயா. சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. சியோன் என்பது தேவனுடைய சமூகம், பரலோகம், இப்படி நிறைய அர்த்தம் சொல்லலாம். தேவனிடத்திலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. இஸ்ரவேல் வேறு பிரிக்கப்பட்ட மக்கள், மாற்றம் அடைந்த மக்கள். இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. மாற்றம் அடைந்த மக்கள், தேவனை அறிந்து கொண்ட மக்கள், அவங்களுக்கு ரட்சிப்பு. இப்போ விடுதலை இல்லாமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. தேவனை அறிந்து கொண்டவர்களும் தேவனால் விடப்பட்டவர்களும் விடுதலை இல்லாமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டவொடனே விடுதலை ஆயிடுச்சுன்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. எத்தனையோ விஷயத்துல விடுதலை ஆக வேண்டிய மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அது எங்கிருந்து நடக்கும்னா தேவ சமூகத்துல தான் நடக்கும் அப்படிங்கிறத இங்க பார்க்கலாம். அடுத்தது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது. அப்போ அதான் நான் இருந்து சொன்ன பாருங்க, சிறையிருப்பு அப்படின்னா கட்டுண்ட நிலை, அடைக்கப்பட்ட நிலை. ஒரு சிறையை வெளியே ஒரு மனுஷன் விட மாட்டாங்க. அறைக்குள்ள ஒரு கட்டுப்பாடுகளோடு, நிபந்தனைகளோடு. அவங்க சுயமாக எதையும் செய்ய முடியாது. அவங்க விருப்பத்தை எதையும் செய்து கொள்ள முடியாது. அவங்க ஒரு சுயாதீனமாய், ஒரு கம்பீரமாக நடக்க முடியுமா? ஒரு ஜெயிலில் இருக்கிறவன் முடியாது. இதுதான் சிறையிருப்பின் வாழ்க்கை. வாழ்க்கை முழுக்க அப்படியே தலை குனிந்து அப்படியே ஒரு அடிமையை போல வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை. வசனம் சொல்லுகிறது, அதுதான் சொல்றது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புவாராம். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் தேவனை சார்ந்திருக்கும் போது, உங்கள் கண்கள் தேவனை பார்த்திருக்கும் போது, உங்களுடைய செவிகள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது, நீங்கள் சீக்கிரத்தில் விடுதலை ஆவீர்கள். உங்கள் சிறையிருப்பு மாறிவிடும். உங்களுக்கு சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். சொல்றாரு, யாக்கோபுக்கு களிப்பு, இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி. தேவனுடைய பார்வையில விடுதலை பெற்றவனுக்கு மகிழ்ச்சி, தேவனை அறிந்து கொண்டவனுக்கு களிப்பு. யாக்கோபு தேவனை அறிந்தவன், இஸ்ரவேல் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவன். ஏன்னா யாக்கோபு என்பது எத்தனுடைய வாழ்க்கை. ஆனா அவன் களி கூறுவான். இன்னும் மாற்றம் வராத ஒரு வாழ்க்கையில் இருக்கான். இஸ்ரவேல் அப்படி கிடையாது. தேவன் சொல்ல, இனி நீ இஸ்ரவேலா இருப்பாய். மாற்றம் அடைந்த வாழ்க்கை. அப்போ மாற்றம் அடையாதவர்கள் களிப்படைவார்கள், மாற்றம் அடைந்தவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். களிப்புனா அடுத்தவங்களுடைய வளர்ச்சி பார்த்து, இல்லை வந்த நன்மையை பார்த்து சந்தோஷப்படுவது. மகிழ்ச்சி என்பது அது பகிர்ந்து கொள்ளக்கூடியது, எல்லாருக்கும் சேர்ந்தது. அது உள்ளேயும் வெளியும் ரெண்டும் சேர்ந்தது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, நீங்கள் இஸ்ரவேலாய் மகிழ்ச்சி அடையும்படி கர்த்தர் விரும்புகிறார். சியோனிலிருந்து ரட்சிப்பு வருகிறது. அதாவது தேவனுடைய சமூகத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும்படி கர்த்தருடைய கரம் வருகிறது. உங்கள் சிறையிருப்பு மாற்றப்படும்படி வருகிறது. முன்ன பின்ன நீங்கள் இருந்தாலும், அதாவது அந்த எத்தனை வாழ்க்கையில் இருந்தாலும் உங்களுக்கு களிப்பு உண்டாகும். மாற்றமடைந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிரம்பி வழிகிறார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சியோனிலிருந்து ரட்சிப்பு வருவதாக. உடைய ஜனத்தின் மீது இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிருங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கண்கள் உம்மை நோக்கி பார்க்கிறது, எங்கள் செவிகள் உம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறது. ஆண்டவரே, எங்களுக்கு விடுதலையும், ஆண்டவரே, களிப்பும் மகிழ்ச்சியும் ரட்சிப்பையும் கர்த்தர் தருவீரா. பார்க்கிற உடைய பிள்ளைகளை அப்படியா நடத்துங்க. எங்கள் மேலும் உடைய கரம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.